விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கச்சிதமாக செய்யக்கூடியவங்க, எல்லா விஷயங்கள்லையுமே ஆர்வம் காட்டக்கூடியவங்க, எல்லா விதங்கள்லையுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மற்றவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க. தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அதை அவங்க மறைக்கணும்னு நினைக்கலங்க. மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து தனக்கு தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போகட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க எங்கே போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. என்ன ஒன்றுனா எல்லார் மனசுலையுமே இருக்கிறது பட்டு படாருன்னு பேசுறதுல மற்றவங்க எல்லாருக்கும் இவங்க தப்பாக தாங்க தெரிவாங்க. ஆனால் இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், ஒருத்தவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற நிலை இருக்கக்கூடாது. குறிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. தனக்கு மட்டும் வேணுங்கிறத நினைக்கிறத விருச்சகம் ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் என்ன நடக்க போகுதுங்க? கடக ராசியில் பயணம் செய்ய போகிறாரு. அதாவது சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் சுமார் 25 நாட்கள் இருந்து பலன் கொடுப்பாருங்க. பொதுவாக சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் அதிபதிங்க. இது 12 ராசிகள்லையும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பதிவில் சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு கொடுக்க போகும் நற்பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், இதை பற்றி பார்க்க போகிறேங்க. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு 9ஆம் இடத்துல போய் சுக்கிரன் அமைகிறது. அதாவது இதுவரைக்கும் 8ல் இருந்தார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் இப்போ 9ஆம் இடத்துல வர்றாரு. அந்த சுக்கிரன் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா 7க்குரியவன், திருமணஸ்தானத்தோட அதிபதி, அதே சமயத்தில் விரயஸ்தானத்தின் அதிபதி இந்த சுக்கிர பகவான். இப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. அப்போது கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் களத்திரக்காரக கிரகமான சுக்கிர 8ல் போய் மறைஞ்சார். அப்போது 7க்குரியவன் 8ல் போகும்போது என்னன்னா திருமணம் நடக்கலை. திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில குழப்பங்கள் இருந்துச்சு. ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத தன்மை, ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு, ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைகீழாக மாறப்போகுதுங்க. 7க்குரியவன் 9ல் போகிறாருங்க. அப்போ திருமண பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. டக்குன்னு நடக்கும். திருமண பேச்சுக்கள் முடியும். திடீர்னு வேற ஏதாவது ஃபிக்ஸ் ஆயிருங்க. திருமணம் நிச்சயிக்கப்படும். எல்லா விஷயத்துலையுமே அதாவது டக்குன்னு முடிஞ்சிடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திருமண ஏற்பாடுகள் அற்புதமாக நடக்கக்கூடிய, சுப காரியங்கள் நடக்கக்கூடிய, உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுக்கிர பயிற்சியாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையுங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழில் சார்ந்த விஷயம், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம், சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விஷயங்க, சமுதாயத்தின் மேல் நாட்டம் கிடைக்கக்கூடிய விஷயம், நீங்கள் யாரை மீட் பண்ணுறீங்களோ அவரை தீர்மானம் பண்ணக்கூடிய நண்பர்களை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல அதிபதி பாக்கியஸ்தானத்தில் போய் உக்காந்துருக்குங்க. அப்போது நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீங்கள் படிக்கும்போது இருந்த நண்பர்கள் எப்படியோ விலகி போயிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த நண்பர்கள் மறுபடியும் ரீகனெக்ட் கிடைக்கக்கூடிய அம்சங்கள், அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தொழிலையோ இல்லை வேலையிலையோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குங்க. ஒரு சிலர் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்யணும், அதாவது தொழில் ஏதாவது ஒன்று செய்யணும், அதாவது கணவன் மனைவி சேர்ந்தாவது எப்படியாவது ஒரு தொழிலில் இது வரைக்கும் நம்ம வேலை பார்த்தது போதும், இனி ஒரு தொழில் நம்ம சொந்தமாக தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கக்கூடிய காலம். அதற்கான ஒரு முயற்சி எடுப்பீங்க, அதற்கான ஒரு
ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சியானது அமைய போகுதுங்க. கூட்டு தொழிலில் ஏற்கனவே இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்க 2வது திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம்ங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதுசாக கலைத்துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அது குறிப்பாக இசை சம்மந்தப்பட்ட மியூசிக் சம்மந்தப்பட்ட எழுத்து, கதை, கட்டுரை இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்குங்க. ஸோ பொதுவாக கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்புகளை தேடி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுக்கிர பயிற்சியை அமையுங்க. அதே சுக்கிரன் தாங்க 12க்குரியவர். குரு பகவான் 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்தை பார்க்குறதும் ஒரு நல்ல நிகழ்வு. அதே சமயத்தில் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் போய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்புங்க. அப்போ என்னன்னா 12 அப்படிங்கிறது வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அது அவங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுதுங்க. ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. இல்லை நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்ருக்கேன், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு, அதை செயல்படுத்தலாமா? இந்த காலகட்டம் நிச்சயமாக 100% நீங்கள் செயல்படுத்தலாங்க. இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் வாயிலாக இந்த 25 நாட்களில் பயணம் மேற்கொள்கிறாருங்க. கண்டிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே நடக்குங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. குழந்தைகளுடைய படிப்புக்காக அல்லது குழந்தைகளுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது இத்தனை நாள் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு தடைப்பட்டுக்கிட்டே இருந்த விஷயம், அதாவது சனியோட நட்சத்திரத்தனமான பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது அந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகப்படி யார் அப்படின்னா 3க்கும் 4க்கும் உரியவன். உங்களுடைய முயற்சி குறிக்கக்கூடியவர் சனி பகவான், சுகத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே பகவான் தாங்க. ஸோ அந்த நட்சத்திர சாரத்தில் பயணம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ட்ராவல் கொடுக்குங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது ட்ராவல்ஸ், அதாவது தூரதேச பயணங்கள் போகலாங்க. அந்த வெளிநாடு போகிறது, நான் சொன்னேன் இல்லையா வேலை பார்க்குறக்காக, அந்த மாதிரி நிறையா இடத்துக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாங்க. அடுத்தது வீடு வாங்கிறதுக்கான ஒப்பந்தங்கள் செய்யலாம். ஏன்னா 4ஆம் அதிபதியும். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்கள் மனசில் ஆழ் மனசில் அதிகமாக பதிங்க. இது வரைக்கும் வாடகை கொடுத்து பணத்தை வச்சு நம்ம ஒரு வீட்டை வாங்கி இருக்கலாமே, நம்ம வாடகை வீட்டிலேயே இருக்கமே, ஏன் நம்ம சொந்த வீடு வாங்கக்கூடாது அல்லது சொந்த வீட்டையாவது வாங்கி போடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் உறுப்பினர்களோடு டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதற்கான காலகட்டம் ஏற்கனவே தேடிட்டு இருக்கேன், ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது, இந்த லொக்கேஷனில் வாங்கலாமா, அங்கே வாங்கலாமா, எங்கே செட்டில் ஆக போகிறோம் அப்படிங்கிற டெசிஷன் எடுக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் டெசிஷன் எடுப்பீங்க. இந்த இடத்துல தான் வாங்க போகிறோம், இதைத்தான் வாங்க போகிறோம், கட்டின வீட்டை தான் வாங்க போகிறோம், இல்லை அப்பார்ட்மெண்ட்டை வாங்க போகிறோம், இல்லை சொந்தமாக கட்ட போகிறோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுங்க. அல்லது குறைஞ்சபட்சம் வீடு ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமாவது நிச்சயமாக உங்கள் ஆள் மனசில் விதைக்கப்படும் இந்த காலகட்டத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. இந்த புதன் அப்படிங்கிறது ஆயில்யம், அதாவது ஆயில்ய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய புதன் பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. லாபத்தை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா புதன் அப்படிங்கிறது 11க்குரியவன், 8க்குரியவன், வழிகளை கொடுத்தாலும்
இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையுங்க. அப்போது திடீர் லாபம், இன்ப அதிர்ச்சின்னு நான் சொல்லுவேங்க. திடீர் லாபம் கிடைக்கும். போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா லாபம் அதிகமாக இருக்கும், வியாபாரத்தில் இருக்கும். எதனால்? தன்னோட அறிவால், புத்தியால். ஏன்னா சுக்கிரன் புதன் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய காலகட்டங்க. நல்ல அறிவார்ந்த சிந்தனைகளை குறிக்கும். எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற அமைப்பு அப்போ வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இந்த அக்கௌண்ட் ஆடிட்டிங் சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பு, அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள், அரசியல்வாதிகளுக்கு எல்லாமே நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் போஸ்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு, அட்மினிஸ்ட்ரேஷன் திறம்பட இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் எப்படி இருக்கீங்களோ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அமோகமாக மாறப்போகுதுங்க. இந்த பதிவை தொடங்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. விருச்சிக ராசிக்காரங்க இப்போ வரைக்கும் நீங்கள் கஷ்ட காலத்தில் தான் இருக்கீங்க தெரியுங்களா? ஆனால் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு தரக்கூடிய வகையில் தாங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய காலகட்டமாக பிறக்க போகுதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலமாக இருக்க போகுது வரக்கூடிய நாட்கள். விருச்சிக ராசி அப்படின்னாவே இவங்களை பற்றின மற்றவங்களுடைய எண்ணம் எப்படி தெரியுமா? இவனுக்கெல்லாம் என்னடா அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு இவெல்லாம் என்ன பண்ணிடுவான் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் உங்களை ஒரு துச்சமாக நினச்சிருப்பாங்க வீட்டில் இருக்கவங்களே. ஆனால் இவங்களுடைய அருமை பெருமை என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆன்மீகம் முதல் அறிவியல் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. குறிப்பாக இவங்க நியாயத்தின் பக்கம் நிற்பீங்க. மென்மையானவங்க, விட்டு கொடுக்கக்கூடிய மனம் படித்தவங்க, எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற குணம் இருக்கும். யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட உதவி கேட்டிங்க அப்படின்னா சரி இருப்பா இந்தாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். யாருக்கெல்லாங்க இவ்வளவு பெரிய மனசு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம்? தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டாலே வச்சுக்கிட்டு இல்லைன்னு மறைக்கக்கூடிய காலத்தில் தெரியாதவங்க உதவி கேட்டாலும் அழகாக செய்யக்கூடியவங்க. குறிப்பாக இவங்க மற்றவங்களை வழி நடத்துவாங்க. தனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மறைச்சி வச்சுட்டு தான் மட்டும் உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க கிடையவே கிடையாது. தனக்கு தெரிஞ்சதை 10 பேர் வாழ்ந்துட்டு போகட்டும், நல்லா இருங்க, எதுவும் நீங்கள் என் பொழப்பை கெடுக்க போகிறதில்ல, நான் சொல்லி கொடுக்கறதுனால உங்கள் பொழப்பு நல்லா இருக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணம் படைத்த தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க. விறுவிறுன்னு இவங்க பேசுகிறதுனாலையும் விறுவிறுன்னு இவங்க செயல்பாடுகள் இருக்கிறதுனாலையும் என்னதான் கொட்டக்கூடிய குணம், அதாவது படபடன்னு பேசுகிறதுனால கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரி உங்கள் தோற்றம் இருந்தாலும் இவங்க மனசளவில் ஒன்றுமே இருக்காதுங்க. சூதுவாது தெரியாது, பகைமை பாராட்ட தெரியாது, என்ன கொஞ்சம் முன்கோபம் வரும். நல்லது கெட்டது தெரியாததுனால எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாமல் மொத்தமாக எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி பழகிறதுனால நிறைய இடங்களில் அடி மேலே அடி இடி மேலே இடின்னு நிறைய பணத்தை இழந்திருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் துரோகத்தை அனுபவிக்கலைங்க. இப்போ வரைக்கும் 60 ஆகும், அந்த வயசு வரைக்கும் ஏமாந்து தான் நின்றுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்மைதாங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு புரியும். நடந்ததை விட்டுருவோம், நடக்க போகிறத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய நாட்களை வரவேற்று அதை கரெக்டாக பயன்படுத்தி உங்களை நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பதவிகள் கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அதே மாதிரி அதிகார பதவி கிடைக்கும். அதிகார பதவியில் இருக்கக்கூடிய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பாக சில நேரங்களில் டென்ஷனில் இருப்பீங்க, மன உளைச்சலில் இருந்திருப்பீங்க, வேலை சுமை அதிகமாக இருந்திருக்கும், வீண் பழி சுமத்தி இருப்பாங்க, உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணி இருந்திருக்காது, செரிமான கோளாறுகள்
இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ மறைய போகுதுங்க. மறைமுக எதிரிகள் கூட இப்போ கணம் இனம் கண்டறிஞ்சிருவீங்க. அவங்கள ஒழிச்சு கட்டிருவீங்க. சொல்லப்போனால் உங்கள் எதிரிகள் கூட இப்போ உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. அட இவன் குணம் தெரியுமா, இவன் குணம் தெரியுமா, இந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்டேன்ப்பா, இப்படி இவன் நல்ல பிள்ளையாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்கள் மனசில் ஒரு வித போராட்டம் வந்து எழுந்திருக்கும். அந்த போராட்டத்துக்கு எல்லாமே ஒரு முடிவு வரப்போகுதுங்க. அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்ட நீங்கள் இப்போ அந்த கடனை வந்துட்டு ஒரு பைசா பாக்கி இல்லாமல் அடைக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு பல வகைகளில் வந்து சேருங்க. குலதெய்வ கோவிலை புதுப்பிப்பீங்க. குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கிறதுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுங்களா? அதுக்கு எந்த அளவுக்கு பண வசதி நமக்கு இருந்திருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தெய்வங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. தங்க ஆபரணங்கள் வாங்குவீங்க. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் விருச்சிகம் கவனமாக இருக்கணுங்க. பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட உங்ககிட்ட 10 பைசா இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாதுங்க. மறைச்சி வைங்க, பிரச்சனையே கிடையாது. ஏன் இது நாள் வரைக்கும் உங்களை யாருமே நம்பலை, இனிமேலும் நீங்கள் வந்து விசிட்டிங் வந்து உண்மையே இருக்கிறதுனால யாரும் உங்களை நம்ப போகிறதில்ல. அதுக்குன்னு உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலைங்க, உண்மையை மறைச்சி வைங்கன்னு சொல்கிறேன். காசு பணத்தை மறைச்சி வை, உங்ககிட்ட இருக்கிறது சொத்தை பத்தை மறைச்சி வைங்க. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் விருச்சிக ராசிக்கு ஜாமீன் கையெழுத்து யாருமே போடக்கூடாதுங்க. யாருக்குமே நான் பொறுப்பு அப்படின்னு போய் நீங்கள் நிற்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது உறவுக்காரர்கள் நண்பர்கள் ரொம்ப உரிமையாக உங்ககிட்ட பேசுவாங்க. அதை பார்த்து நீங்கள் மயங்கிடாதீங்க. அதுதான் உங்களை கெடுக்கிறதே. உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கும் உங்களுடைய நன்மைகளை வந்துட்டு நீங்கள் தீங்காக மாற்றுறதுக்கும் தான் போராட்டம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. யாராக இருந்தாலும் சரி, சந்தேக கண்ணோட பாருங்கள், தப்பே கிடையாது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சோறு வந்துட்டு சுறுசுறுப்பாக மாற்றுறாருங்க. உங்களை உற்சாகமாக வச்சுக்க போகிறாரு. எல்லா விஷயத்துலேயும் ஆர்வம் பிறக்கும். அரைகுறையாக நின்ன வேலை கூட இப்போ முழுமையாக செஞ்சு முடிப்பீங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீடு வந்து கோலாகலமாக இன்றைக்கும் வந்து என்ன சொல்கிறது, திருவிழா மாதிரி தினம் இருக்க போகுதுங்க. தம்பதிகளுக்கிடையே இருந்த சந்தேகம், ஈகோ, இந்த பிரச்சனை எல்லாமே நீங்க போகுது. ஒற்றுமை பலப்பட போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தள்ளி போன வெளிநாட்டு பயணம் சாதகமாக அமையுங்க. மகன் மகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சு வைப்பீங்க. படிக்கிற விஷயத்தில் இருக்கட்டுங்க, இல்லை திருமண விஷயமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் வந்துட்டு நீங்கள் திட்டமிடுவீங்க. அதை நீங்கள் நினச்ச மாதிரி நடத்தி முடிக்க முடியும். திருமண வயசில் இருக்கவங்களுக்கும் நல்ல வரன் அமையும். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வங்கி கடனாக இருக்கட்டும், தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடியுங்க. உங்களை கண்டும் காணாமல் ஒதுங்கிட்டு போன உறவுக்காரங்க எல்லாமே இப்போ வழியே வந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நிலை வந்து உயர்ந்திருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு நல்ல ஆடை அபகரணங்களை வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. இந்த காலகட்டம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே சரியாகுங்க. அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் விருச்சிக ராசி கவனம் செலுத்தணும். சின்ன சின்ன உடல் உபாதைகள், உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, இந்த வயிறு வலி, தோல் நோய், இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது வந்து ஏதாவது சின்னதாக ஒரு அறிகுறியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை பெற்றுக்கோங்க. அது சரியாயிடும். அதே மாதிரி உறவுகள் வகையில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரப்போகுதுங்க. திடீர் யோகங்கள் வரும், பணவரவு வரும். உங்களுடைய உறவுக்காரங்க எல்லாமே இப்போ உங்ககிட்ட தேடி வந்து உதவி செய்வாங்க. கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களை சுற்றி இருக்கவங்களுடைய சுயரூபத்தை எல்லாம் இப்போ வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதை உணர்ந்து நிறைய தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. தாய் வழியில் சொத்து வந்து சேரும். புது சொத்துக்களும் வாங்குவீங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போற்றாதீங்க. வேற்று மதத்தார் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவங்க இனி அதை விட்டு விலகி வந்துடுவீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லையுமே வெற்றி தொடங்குங்க. கொடுக்கல் வாங்கல சுமூகமான நிலை காணப்படும். அனுபவமிக்க வேலையாட்கள் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. ரியல் எஸ்டேட், பதிப்பகம், இரும்பு, இந்த துரித உணவு, இந்த மாதிரியான தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க.
புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும். நீங்கள் எதிர்பார்த்த வசதி வாய்ப்புகளோடு வாழ போகிறீங்க. தொழில் ரீதியாக உங்களை விட்டு விலகி போனவங்க இப்போ திரும்ப கூட்டு தொழிலில் உங்களுக்கு பங்கு கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலுமே கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணுங்கிறத விட சிக்கனத்தை அதிகமாக கடைபிடிக்கணுங்க விருச்சிக ராசி. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் உங்களுக்கான பரிகாரம் மதுரை மாவட்டம் பசுமலையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ விபூதி விநாயகரை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாப்பாட்டுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் மகிழ்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து கிடைக்குங்க. குடும்பமே செல்வ செழிப்போட சுபிட்சமாக இருக்க போகிறீங்க. நிம்மதி அடைவீங்க. இப்போ வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிருக்கு இல்லையா? இனிமேல் உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. விசாக நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுதுங்க. எதிர்பார்த்த வாழ்க்கை வாழ போகிறீங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதுசாக தொழில் தொடங்குவீங்க. வீடு கட்டி குடியேறுவீங்க. திருமண வயசில் இருக்கவங்களுக்கு நான் ரொம்ப நாளாக வரன் தேடிட்டே இருந்தேன், எந்த வரனும் செட் ஆக மாட்டேங்குது, எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு